தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, கொடிநாள் பணத்தை ஆன்லைன் வழியாக எவ்வாறு செலுத்துவது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசி அல்லது கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் ஃப்ளாக் டே என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது www.flagday.tn.gov.in அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும். அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள். இங்கு மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோடுகள் இருக்கும். அதை அழுத்துங்க. இதில் 4வதாக கான்ட்ரிபியூட் நவ் அப்படின்னு இருக்கும். அதை தேர்ந்தெடுங்க. இங்கே முதலாவதாக ஃபுல் நேம் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் பெயரை அந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து மொபைல் நம்பர், தலைமை ஆசிரியருடைய மொபைல் நம்பர் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது இமெயில் அட்ரஸ், நம் பள்ளிக்குரிய இமெயில் அட்ரஸை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து அட்ரஸ் அப்படின்ற இடத்துல நம்முடைய பள்ளியின் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். பின்பு பின்கோடு அப்படின்னு இருக்கும். அதில் நம் பள்ளிக்குரிய பின்கோடை பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வெதர் யூ நோ த ரெஃபரல் ஆஃபீஸர் ரெக்கமெண்டட் ஆஃபீஸர், அதாவது நம்மளுக்கெல்லாம் இந்த பணத்தை பெற்று அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய ஆஃபீஸர் தான் ரெஃபரல் ஆஃபீஸர். அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் யாராக இருப்பாங்கன்னா முதன்மை கல்வி அலுவலராக தான் இருப்பாங்க. இப்போ அவருடைய கோடு, ரெஃபரல் கோடு அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ரெஃபரல் கோடை இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த அதிகாரியுடைய முதன்மை கல்வி அலுவலருடைய ரெஃபரல் கோடை பதிவு செய்யணும். பதிவு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய மாவட்டத்திற்கு சிஇஓ ரெஃபரல் கோடை பதிவு செஞ்சுட்டேன். ரெஃபரல் கோடை நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் தானாகவே கீழே பார்த்திங்கன்னா டெசிக்னேஷன் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பதிவு செய்யணுமோ அதை நீங்கள் பதிவு செய்துட்டு பேமெண்ட்டை நீங்கள் செலுத்தலாம். இப்போ ரெஃபரல் கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே நோ அப்படின்னு கொடுத்துடணும். எக்காரணத்தை கொண்டும் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரல் கோடில் டைரக்ட் டு கவர்மெண்ட் அப்படின்றத கொடுக்கக்கூடாது. ஒன்று ரெஃபரல் கோடு தெரிஞ்சிச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை ரெஃபரல் கோடு எனக்கு தெரியாது அப்படின்னா நோ என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இப்போ ரெஃபரல் கோடு தெரியல அப்படின்னா நோ என்பதை தேர்வு செஞ்சுட்டு கீழே டிஸ்ட்ரிக், இப்போ நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை தேர்வு செய்யுங்க. செலக்ட் டெசிக்னேஷன் அப்படின்னு இருக்கும். இதில் உங்கள் மாவட்டத்துடைய சிஇஓ திருச்சிராப்பள்ளி அதை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய ரெஃபரல் கோடு கீழேயே உங்களுக்கு சிவப்பு வண்ணத்தில் காட்டப்படும். அடுத்து அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் உரிய மொத்த கொடிநாள் பணத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்து கீழே ஐ அக்செப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கட்டத்தை தேர்வு செஞ்சுட்டு மேக் பேமெண்ட் என்பதை அழுத்துங்க. அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ இதன் மூலமாக நம்ம பணத்தை செலுத்தலாம். இப்போ அதை நீங்கள் தேர்வு செய்யுங்க. அதுக்கப்புறம் பே நவ் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் கார்ட்ஸு, நெட் பேங்கிங், யூபிஐ இதன் மூலமாக நம்ம பணத்தை செலுத்தலாம். இப்போ கார்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த டெபிட் கார்டு மூலமாக, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த ரெண்டுலேயுமே நம்ம பணம் செலுத்தலாம். இப்போ டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு என்பதை தேர்வு செஞ்சுட்டு இப்போ செலக்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்ன கார்டு அதை நீங்கள் வைத்து நீங்கள் பணத்தை செலுத்தி கொள்ளலாம். இப்போ அதே போல் நெட் பேங்கிங் அதை நீங்கள் அழுத்திட்டு நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தி கொள்ளலாம். அடுத்து யூபிஐ அப்படின்றத தேர்வு செஞ்சிங்கன்னா ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் அழுத்திட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பணத்தை செலுத்தி கொள்ளலாம். இப்போ நான் நெட் பேங்கிங் என்பதை தேர்வு செய்கிறேன். அடுத்து பேங்க்கை தேர்வு செய்கிறேன். அடுத்து பே நவ். அடுத்து உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் பணத்தை செலுத்தி கொள்ளுங்கள்.
இப்போ பணத்தை செலுத்தினதுக்கப்புறம் இது போல் உங்களுக்கு வரும். டிரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ப்ளீஸ் வெயிட் வைல் வி நேவிகேட் பேங்க் டு மெர்ச்சன்ட் வெப்சைட் அப்படின்னு இருக்கும். இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். ப்ளீஸ் கிளிக் டவுன்லோட் ரெசிப்ட் பட்டன் டு செக் த டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து பணத்தை செலுத்துறதுக்கான உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு காட்டப்படும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பணம் செலுத்துவதற்கான அந்த ரசீது உங்களுக்கு காட்டப்படும். இப்போ கீழே டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் காட்டப்படும். இப்போ கீழே பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். அதை அழுத்திட்டு பிடிஎஃப் என்பதை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக் டே தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிடிஎஃப் ஃபைல் நேம் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் சேவ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா உங்களுடைய அலைபேசியில் இந்த பிடிஎஃப் ஃபைலானது உங்களுக்கு சேவ் ஆகிடும். பின்பு உங்களுடைய அலைபேசியில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜரை திறந்து அதில் டவுன்லோட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாக் டே தமிழ்நாடு அப்படின்ற பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைபேசிக்கு இது போல் ஒரு குறுஞ்செய்தி வந்திருக்கும். இந்த குறுஞ்செய்தியில் என்ன இருக்கும் அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் டொனேட்டிங், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட் காட்டப்படும். பின்பு ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஃப்ளாக் டே ஃபண்ட் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குரிய ரசீது தான் உங்களுக்கு இந்த லிங்க்கில் உங்களுக்கு காட்டப்படும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட அந்த ரசீடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, இந்த சான்றிதழ் உங்களுக்கு பதிவிறக்கம் ஆகலை அப்படின்னா இதே பகுதியை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் கொடிநாள் பணத்தை ஆன்லைன் வழியாக செலுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.